அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் ஜோதிமணி கல்யாணம், ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ் ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின் டீலர். ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ் இந்த சேனலில் நாம் ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் கட்டிங் மிஷினை பற்றிய அப்டேட், ரிவ்யூஸ், மிஷினை பற்றிய இமேஜஸ், வீடியோஸ், கஸ்டமர் வந்து வாங்குகிற வீடியோஸ், நம்ம கஸ்டமர் பிளேஸில் போய் இன்ஸ்டால் பண்ணுற வீடியோஸ், மிஷினோட கட்டிங் பெர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி ஸ்டிக்கர் கட்டிங் மிஷினுடைய ஆல் இன் ஆல் ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம் நம்ம சேனல். பார்த்திங்கன்னா அதே போல் என்ன ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின் வருதோ நம்ம வந்து ஒரு அந்த மிஷினை வந்து நம்ம வந்து இது பண்ணி அதோட ரிவ்யூ கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் எதுக்காக இந்த சேனலில் போடுறீங்க அப்படின்னா, அல்டிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு மிஷின் வந்து ஒரு தொழில் ஒன்று ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ அந்த தொழில் வந்து நல்லபடியாக நம்ம பண்ணணும், நல்லபடியாக ஆரம்பித்து கொடுக்கணும். அதை வந்து லைஃப் டைம் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். இந்த மிஷின் வாங்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் வந்து நீங்கள் கஸ்டமர். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் தான் என் முதலாளி மாதிரி, நான் வந்து ஒரு தொழிலாளி. ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு மிஷின் வாங்குறீங்க, அதன் மூலமாக எனக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு நான் வந்து நம்பிக்கையாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து என்கிட்ட ஒரு ஸ்பேர் வாங்குறது, ஒரு சர்வீஸ் பண்ணுறது, நிறைய அப்படியே பிஸ்னஸ் கொடுத்துட்டே இருப்பீங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் நடக்கணும் அப்படின்னா நான் வந்து சரியாக இருக்கணும். நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக நம்ம சர்வீஸ் பண்ணாதான் நீங்கள் எனக்கு வந்து சர்வீஸ் கொடுப்பீங்க. நான் வந்து சர்வீஸ் பண்ணலை, சரியாக பண்ணலை, உங்கள் ஃபோன் காலை நான் அட்டன் பண்ணலை, உங்களை நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பு அது. ஸோ அப்படி தான் நான் நினைப்பேன். ஸோ எனக்கும் சில இதெல்லாம் இருக்கும், சில சோம்பேறித்தனங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். ஸோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ வந்து எல்லாருமே 100% வந்து நம்ம ஒர்க்கு வந்து பண்ணுறோமா, பண்ணணும். ஸோ அந்த பண்ணுனா தான் நமக்கு வந்து நம்ம வந்து விதை போடணும். விதை போட்டால் தான் ஃப்யூச்சரில் வந்து எனக்கு வந்து காய் கொடுக்கும், கனி கொடுக்கும். அந்த மாதிரி வந்து ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். சரிங்க, ஸ்டிக்கர் கட்டிங் மிஷினு அதை நம்ம வந்து தேடுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க, நிறைய வந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கிறேன். ஸோ கஸ்டமர் வாங்குகிற வீடியோஸ், அதிலே வந்து இதை உழந்துட்டே இருக்கணும். அதாவது அது என்ன ஆனாலும் சரி, ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் ஆனாலும் வீடியோ வந்து நம்ம கொடுக்குறோம். எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு இல்லாட்டாலும் மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லது ஏதாவது ஒரு கீவேர்ட்ஸ் வந்து அது ரிலேட்டடாக போய் அந்த வீடியோ வந்து கஸ்டமருக்கு காட்டும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாவது வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம். என்னடா இது வீடியோஸ் வந்து ஒரு கண்டென்ட்டே இல்லை அப்படின்னா இதுக்கு கண்டென்ட்லாம் தேவையில்லை, கிடையாது. இதில் வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து மிஷினை பார்க்கணும், அது எப்படியாவது நீங்கள் பார்க்கணும், எப்படியாவது எல்லார் கண்ணிலையும் படணும். இந்த மிஷின் என்ன மிஷின் நான் சேல்ஸ் பண்ணுறனோ அது எல்லாமே கஸ்டமர் கண்ணில் படணும். அதை பற்றிய இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து இந்த மிஷினுடைய பர்போஸ் வந்து கொண்டு போகணும். ஸோ யாரெல்லாம் அந்த மிஷின் வாங்கலாம் அப்படின்னா, புதுசாக வந்து தொழில் தொடங்க நினைக்கிறவங்க வாங்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு தொழிலதிபர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு வந்து கம்மியாக இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மியாக இருக்கணும், அதே சமயத்தில் ரிஸ்க் இல்லாமல் இருக்கணும். ரிஸ்க் இல்லாமல் இருக்குது எந்த ஜாப்னாலும் நீங்கள் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அந்த ரிஸ்கை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னா எந்த வேலையிலையும் ஜெயிக்கலாம், எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் நீங்கள் ஜெயிக்கலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், கிட்டத்தட்ட பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன், கணக்கு வச்சுக்கல. இந்த மிஷின் ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி இந்த ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 8 வருஷம் முடிய போகுது. ஸோ 8 வருஷத்துக்கு உண்டான நாலேஜ் இருக்குது நம்மக்கிட்ட. நீங்கள் நம்மக்கிட்ட மிஷின் வாங்கும்போது
உங்களுக்கு என்ன இஷ்யூனாலும் நான் வந்து சொல்லிடுவேன். நீங்களே வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சர்வீஸ் வந்து நீங்களே வந்து எல்லா மிஷினையும் வந்து நீங்களே கலட்டி மாட்டிக்கலாம். நம்ம சொல்லி கொடுத்துருவோம். இப்போ வேலை உங்களுக்கும் வேலை கிடையாது, எனக்கும் இதாகாது. ஸோ அதனால மேஜராக ரொம்ப உங்களால் முடியாத பட்சத்தில் நானே வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி தான். இந்த இது யார் யாருன்னா நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, புதுசாக வந்து ஒரு தொழில் தொடர்வங்க பண்ணலாம். ஒரு ஜெராக்ஸ் மிஷின் அந்த ஷாப் வச்சிருக்கிறவங்க பண்ணலாம். இசேவை மையம் வச்சிருக்கிறவங்க பண்ணலாம். மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கிறவங்க பண்ணலாம். கார் டெக்கர்ஸ் வச்சிருக்கிறவங்க பண்ணலாம். ஒரு கன்சல்டிங் சர்வீஸ், டூ வீலர் அண்ட் கார் கன்சல்டிங் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க பண்ணலாம். இப்போ இந்த 4 வீலர்லாம் பார்த்தீங்கன்னா கன்சல்டிங் வச்சிருக்கும்போது அவங்க வந்து இந்த நம்பர் மாற்றுவாங்க, அதில் இந்த பிக்சர்ஸ்லாம் ஒட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி கன்சல்ட்ஸ் பண்ணுறவங்க வந்து வாங்கலாம். ஒரு பெரிய ரோட்வேஸ் வச்சிருக்கிறீங்க, இந்த லாரி வச்சு நிறைய வந்து வெஹிக்கிள் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, அதே மாதிரி ஒரு டிராவலர்ஸ் வச்சிருக்கிறீங்க, நிறைய டிராவலர்ஸ்லாம் வச்சிருக்கிறீங்க, உங்கள் சைடில் வச்சிருக்கீங்கன்னு நீங்கள் வாங்கலாம். வாங்கி உங்கள் செல்ஃபாகவே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறீங்க, டிஷர்ட்டில் வந்து வினைல் ஸ்டிக்கர், அதாவது பியூசிங் ஸ்டிக்கர் வந்து கட் பண்ணி கொடுக்குறீங்க, ஜாப் ஆர்டர் வந்து பண்ணி கொடுக்குறீங்க, ஒரு பியூசிங் ஸ்டிக்கர் வந்து கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு வந்து பண்ணி கொடுக்குறீங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் வியர் வச்சிருக்கிறீங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் வியர் வந்து இப்போ நீங்கள் பின்னாடி நம்பர் அல்லது பேர் அந்த மாதிரி ஒட்டி கொடுக்கணும், இங்கே முன்னாடி லோகோ ஒட்டி கொடுக்கணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், இண்டிவிஜுவலாக வாங்கிக்கலாம். வாங்கி நீங்கள் ஸ்டிக்கர் வச்சு ரன் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான கைடன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்கிறீங்க, மொபைல் ஷாப்பை வந்து வச்சுருக்கும் போது உங்களுக்கு இந்த கட்டிங் ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா ஸ்கின் எல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். இது ஆல் இன் ஆல் எல்லாமே ஒரு இதில் வரும். ஸோ ஸ்கின்னுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா 2 மிஷின் பண்ணுறோம். மெட்டபிள் ஒன்று, ஸ்கை கட் ஒன்று. ஸ்கை கட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இயர்லி ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தடில் வரும். சாஃப்ட்வேர் தனியாக போடணும். சாஃப்ட்வேர் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஷினோட வாங்கும்போது 8,000 வரும். மெட்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பேமெண்ட் தான், எந்த ரினிவல் சார்ஜஸும் கிடையாது. சாஃப்ட்வேர் வந்து லைஃப் டைம் மெட்டபிளில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் அசஸ் தான். ஸ்கை கட்டை பொறுத்த வரைக்கும் ரினிவல் பண்ணணும், இயர்லி ஒன்ஸ் நீங்கள் ரினிவல் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் எப்படிங்க, மிஷின் கொடுத்துட்டீங்க, அதை எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னா, ஆப்ரேட் பண்ணுறது நம்ம சொல்லி கொடுத்துருவோம். நேரில் வந்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருவோம். நீங்கள் பேமெண்ட் போட்டு விட்றீங்க, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிச்சி விட்ருவோம். இன்ஸ்டாலேஷன் எப்படிங்க பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னா, ஆன்லைன் மூலமாக வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஆன்லைன்லேயே நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி மிஷினே ரன் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு டைம் வந்து ஃப்ரீயாகவே ரன் பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சப்போர்ட் அப்படின்னா நீங்களே வந்து இது பண்ணிக்கலாம். என்ன விஷயம்னா நீங்களே சரி பண்ணிக்கலாம். நம்ம சொல்லுவோம், ஃபோனில் சொல்லுவோம், அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இது வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ரொம்ப மேஜராக 4 ஃபீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 4 ஃபீட்டுங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக போய் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மிஷினை வந்து ஆல் இன் ஆல் நம்ம சேனலை வந்து போட்டுட்ருக்கேங்க. நீங்கள் வந்து இப்போ இது யாருனாலும் நீங்கள் பார்த்து நீங்கள் நம்ம சேனலில் வந்து என்ன கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா வீடியோமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வராது. ஏன்னா என்னுடைய மெயின் டார்கெட் என்ன, சேல்ஸ் ஆகணும். அல்டிமேட்டாக வந்து மிஷின் சேல்ஸ் ஆகணும். அதுக்கு வந்து நான் ஏதாவது ஒன்று போட்டுகிட்டே தான் இருக்கணும். ஸோ அப்டேட்டாக இருந்துகிட்டே தான் இருக்கணும். கரண்ட் அப்டேட்டாக இருந்துகிட்டே இருந்தால் தான் எனக்கு பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்டேட் இல்லாமல் எந்த பிஸ்னஸும் நம்ம பண்ண முடியாது. ஸோ ஒரு விஷயம், நம்ம தொழில் தொடங்கணும் அப்படின்னா அந்த தொழிலை பற்றிய அப்டேட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்டேட் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த தொழிலை தொடர்ந்து நம்ம நடத்த முடியும். ஸோ அப்டேட்டாக இருக்கணும். இப்போ இதில் என்ன வருது, இதில் என்ன நம்ம புதுசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இருந்த இடத்துல நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வந்து நிறைய வந்து கேதர் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி தான் அந்த தொழிலை வந்து ரன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த சப்போர்ட் வந்து நான் இருக்கிறேன் சப்போர்ட்டுக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இது வந்து முழுக்க நம்ம கஸ்டமருக்கு தான். மக்களே, நீங்கள் ஒன்று தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. நான் ஒருத்தன் தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ சர்வீஸ் கேட்டு நிறையா பேர் ஃபோன் பண்ணுறீங்க. நான் வந்து என்னால் பண்ண முடியலன்னு சொல்கிறேன். எதுக்காகன்னு புரிஞ்சுக்கங்க.
நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா என்னுடைய பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ரொப்போஸ் பண்ணணும் கஸ்டமர்கிட்ட. வந்து ஒரு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கால் பண்ணி பேசணும், என்கொயரி வரும், அந்த அந்த காலை நம்ம அட்டன் பண்ணி பேசணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மெஷின் வாங்கினவங்க ஏதாவது டவுட்டு கேட்டு ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைனில் நம்ம பண்ணி கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு ஃபோன் மூலமாகவும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஸோ இது அப்புறம் நேரில் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கஸ்டமருக்கு நம்ம வந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து கிளியராக அவங்க போகணும்னு சொல்லி நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ அவங்க சாட்டிஸ்ஃபைடாக போகணும். இப்போ நான் வந்து எப்படி ஒரு மிஷின் வாங்கினா அது எனக்கு வந்து கிளியராக இருக்கும்னு நான் நினைப்பணும், அது மாதிரி தான் கஸ்டமர் நினைப்பாங்க. திங்க் லைக் த கஸ்டமர், ஆக்ட் லைக் த ஓனர். இதை பேஸ் பண்ணி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீ ஒரு கஸ்டமராக இருந்தால் என்ன பண்ணுவேன், ஒரு ஓனராக இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான். ஸோ அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதை சர்வீஸ்க்கு வந்து பண்ணுறீங்க. ஸோ என்னால் வந்து அதை நம்ம அதை பண்ணவே முடியாது. நான் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன், ஃப்ராங்காகவே அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் ரிலேட்டடாக வந்து மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து என்னால் முடியாது சொல்லிட்டேன்னா விட்டுருங்க. மறுபடியும் வந்து எதுக்காக ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க அது இது லொசுக்குன்ட்டு கேட்டு நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க. இதை நான் ஒரு ரிக்வஸ்ட்டாகவே உங்களை கேட்டுக்கிறேன். என்னுடைய கஸ்டமர் தான் நீங்கள். என்னுடைய வீடியோவில் அது சம்மந்தமாக போட்டிருப்பேன், நீங்கள் வீடியோவில் போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு அது ஓகே. ஏன்னா நிறையா சர்வீஸஸ் வந்து உங்களுக்கு வந்து போட்டுட்டு தான் இருக்கிறேன். அதாவது எல்லா விஷயங்களையும் நான் வந்து போட மாட்டேன், பர்டிகுலராக மேஜராக மேலோட்டமாக வந்து உங்களுக்கு போடுவேன். இதுதான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி போடுவேன். இப்போ நம்மக்கிட்ட மெஷின் வாங்கும்போது அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து எப்படி இது பண்ணணுமோ அதை பண்ணிக்குவேன். ஏன்னா ஒரு அட்வான்டேஜ், ஏன்னா எங்கிட்ட மெஷின் வாங்குறீங்க, உங்களுக்கு நான் முழு இதாக இருக்கணும், நான் முழு இதோட இருக்கணும். ஸோ அதுக்காகத்தான் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து ப்ளஸ் பாயிண்ட், எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் நினைப்பீங்க என்னடா ஒரு தொழில் பண்ணுறோம் எல்லாத்துக்கும் சொல்லலாமே அப்படின்னா, ஏன்னா என்னுடைய கஸ்டமருக்கு வந்து நான் வந்து 100% நான் வந்து கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுக்குறனால பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய இருக்கு. சரிங்களா? அதனால தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ முழுக்க முழுக்க எனக்கு வந்து சேல்ஸ் இம்மீடியட்டாக ஆகணும். ஏன்னா சேல்ஸ் ஆனால் தான் நம்ம சாப்பிட முடியும், அடுத்து என்னென்னு நம்ம உற்சாகமாக வேலை செய்ய முடியும். சேல்ஸே நடக்கலைன்னா நமக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இதனால் வந்து வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பதில் கிடைக்கும். ஸோ வீடியோ வந்து நம்ம போடுற வீடியோ வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அதுலேயும் நம்ம பேஜ் இருக்குது, ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ் பேஜ் இருக்குது. ஃபேஸ்புக்லேயும் ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ் பேஜ் இருக்குது. ஸோ அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸு இது எல்லாமே நம்ம போட்டுட்ருக்குறோம். ஸோ இதிலே தான் நம்ம சுற்றி இதிலே தான் வந்துட்டுருக்கோம். ஸோ கஸ்டமருக்கு வந்து ஒரு முழுமையாக எல்லாத்துக்குமே இப்போ ஒருத்தங்க இந்த மாதிரி தொழில் தேடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம என்ன நம்மளால் கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுத்துட்ருக்குறேன். என்னடா வந்து கண்டென்ட்டே இல்லாமல் வீடியோ வருதுன்னு நினைக்காதீங்க. ஸோ மெயின் ஃபோக்கஸ் கண்டென்ட் என்னன்னா சேல்ஸ் கண்டென்ட், அதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஸோ இவ்வளோ நேரம் நான் பேசுனதை கேட்டுட்டு இருக்கிறேன், உங்களுக்கு மிக்க நன்றி. ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின் வேணுங்க நமக்கு கால் பண்ணுங்கள். மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஜோதிமணி கல்யாணம்.